ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், புதுச்சேரி சட்டப்பேரவை தலைவரோட நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்லாம் என்ன பண்ணிகிட்ருக்கோம், இங்கே பிவிஆர் மாலில் என்ன பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேசிய விருது பெற்ற சலோ ஜீத்தே ஹேன் அப்படின்ற திரைப்படத்தை பார்க்குறதுக்காக நாங்கள்லாம் வந்திருக்கோம். ஸோ இந்த திரைப்படம் எப்படி இருந்துச்சு அப்படின்னு நாங்கள் சொல்கிறதுக்கு பதிலாக நீங்களே அந்த திரைப்படம் எப்படி இருந்துச்சுன்னு பார்த்து தெரிஞ்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இன்னும் நம்ம மனசில் வாழுதில்லை. வருகை பதிவேடு பேர் கொடுங்க. சுதீர் ஜோஷி, ஹரிஷ் சோலங்கி, நீங்க யாருக்காக வாழ்றீங்க? நீங்க யாருக்காக வாழ்றீங்க? ஹரிஷ் அம்மா, ஆசிரியர் நாளைக்கு இவனை ஸ்கூலுக்கு வர சொன்னாரு. இவனை உனக்கு எவ்வளவுமா பேசினாடா? நர்மதா, இவனை ஏன் ஸ்கூலுக்கு அனுப்ப மாட்டேங்கிற? இங்க பாருங்க, இதுங்களை என் தலையில கட்டிட்டு அவ அப்பா போய் சேர்ந்துட்டான். இதுங்களுக்கு 2 வேளை சோறு போடவா இல்ல ஸ்கூலுக்கு அனுப்பவா? அது இல்ல நருதா, நல்லா தான் ஏறும். நீங்களே சொல்லுங்க, எந்த அம்மா தான் புள்ள கக்கூஸ் கல்லோட நினைப்பா? இவங்கிட்ட இந்த மாதிரி சீரோட இல்ல, அதனால வாத்தியார் ஸ்கூல்ல உட்கார விட மாட்டேங்காரு. சீரோட வாங்கினா ஸ்கூலுக்கு போட்டோம், இல்லைன்னா செய்யற வேலையை செஞ்சுட்டு இருக்கட்டும். இப்ப 4 நாளா 20 ரூபா மருந்து வாங்கணும். எந்திரிச்சு வா, கக்கூஸுக்கு தண்ணி ஊத்தணும். எந்த காஞ்ச விறகு. ஹரிஷ் சோலங்கி, ஏப்பா நரு, ஹரிஷ் அம்மா கிட்ட நீ சொன்ன? சொன்னங்க ஐயா, ஆனா அவங்க கிட்ட இந்த மாதிரி சீருடை இல்ல. சரி சரி உட்கார். நருமோதி, நருமோதி, உன் கவனம் எங்க இருக்கு? உள்ளேன் ஐயா. சீரோட இல்லாம அவனால எங்க கூட படிக்க முடியாதா? நரு, சீருடை என்பது மாணவர்களுக்கான உடை மட்டுமல்ல, அது ஒரு வகையில ஒழுக்கம். அந்த ஒழுக்கம் சிறியதோ பெரியதோ இல்லை. ஒழுக்கம்
ஒழுக்கம் என்பது ஒழுக்கம் மட்டும்தான். இன்னைக்கு அதுல ஒரு சிறு கரை இருந்தாலும் அவன் வளர்ந்த பிறகு அதுவே அவனுக்கு வழக்கமாயிடும். அதனால ஹரிஷோட வாழ்க்கையில எந்த குறையும் வரக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். அம்மா, வீட்ல பால் இல்ல, எனக்கும் பசிக்குதுமா. வீட்ல சாப்பிடுறதுக்கு எதுவும் இல்ல. அம்மா கமலா, ஏமா அழற? என்னாச்சு? நீ ஒன்னும் பண்ண வேண்டாம். ஆதரவு இல்லாதவங்களுக்கு அந்த ஆண்டவன் ஆதரவா இருப்பான். கோவிலுக்கு போய் ஒரு மஞ்சள் மலர் இருக்குல்ல, அத கடவுளுக்கு படைச்சு அதை பிரசாதமா நினைச்சு எடுத்துக்கிட்டு வந்து அதை இந்த குழந்தை தலையில வை. அப்புறம் பாரு, இப்ப அடிக்கிற காய்ச்சல் சொடக்கடிக்கிற நேரத்துல பறந்து போயிடும். உண்மையாவா? உண்மையாதான் சொல்றீங்களா? பார்த்தா பொய் சொல்ற மாதிரியே தெரியுது. அம்மா அம்மா, நான் இப்பவே போய் மஞ்சள் நேர பிரசாதத்தை கொண்டு வரேம்மா. வரேம்மா. நாடகத்தின் முதல் பாகம் அந்த பக்கம் நடந்தது. இப்போது நீங்கள் எல்லோரும் வலது பக்கம் மாறுங்கள். இப்போது நாடகத்தின் இரண்டாம் பாகம் இந்த பக்கம் விரைவிலேயே ஆரம்பிக்கும். ஓம் நமச்சிவாய, 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 ஓம் நமச்சிவாய. சுவாமி, என் தங்கைக்கு ரொம்ப காய்ச்சல், அதனால அவளுக்கு ஒரு மஞ்சள் மலர் வேணும். பகவான் தனது பிரசாதத்தை புண்ணை கொண்டவர்களுக்கு கொடுக்க மாட்டார். உடனே வெளியே போ. நேரா உள்ள வந்துட்ட. சுவாமி, நான் இப்படி பிறந்ததுல என்னோட தவறு என்ன இருக்கு? சாக்கடையில் புரளும் புழுவே, யாரிடம் வாதாடுகிறாய் தெரியுமா? சுவாமி, நீங்க எனக்கு மஞ்சள் மலர் கொடுக்கல, என்
இறங்கணுமா? இவன் அசுத்தம் செய்து விட்டான். என்ன பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள்? அடிங்க, அடிங்க. அம்மா அம்மா பாருங்கம்மா, கடவுள் பிரசாதம் மஞ்சள் மலரை கொண்டு வந்துட்டேம்மா. அங்க அங்க எல்லாரும் என்ன ரொம்ப அடிச்சாங்க. ஆனா ஒரு நல்ல உள்ளம் படிச்ச ஒருத்தர் இந்த மஞ்சள் மலரை கொடுத்தாருமா. அம்மா அம்மா இந்தாங்கம்மா. அம்மா இந்தாங்கம்மா. बच्चू सतवारा, உள்ளேனையா. नगरमोदी, शिवा पटेल, सुधीर जोशी, गौरंग, मानचंदास, चंदुमणिया, नितिन पटेल, मोहनदास, लालजी, चंद्रेश, हरी सोलंकी. இன்னைக்கு வரலையா? இந்த பையன் படிப்பையே விட்டுட்டான் போல இருக்கு. தாமதமா வந்தாலும் தகுதியோட வந்திருக்கேன். போய் உட்கார். இந்த படம் குறித்து சில கேள்விகள் நமக்கு இருந்தாலும் கூட தேசிய விருதுக்கு தகுதியான படம் தான் அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் இல்லைங்க.